வாங்க அன்பு சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனில் உங்கள் கிரக நிலைகள், கிரக மாற்றம், அதே போல் பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள், பரிகாரங்களை பற்றி எல்லாம் இங்கு விரிவாக பார்ப்போம். சிம்மம் ராசியை பொறுத்தவரை சிம்மத்தில் மகம், பூரம், உத்திராடதி, 1 பாதம் என 3 நட்சத்திரங்கள் உள்ளன. கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் கேது, தன வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு லாபஸ்தானத்தில் புதன், குரு சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரப்ப உங்களுக்கான கிரக மாற்றம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட தொடக்கத்திலே ஒரு கிரக மாற்றம் இருக்கு. 3/8/2025 அன்று பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்திலிருந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறார். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட நடுப்பகுதி 17/8/2025 அன்று அயன சயன போகஸ்தானத்திலிருந்து சூரியன் ராசிக்கு மாறுறார். உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் ராசிக்கு மறுபடியும் மாறுறார். அதே போல் 21 இந்த மாதத்தோட 21/8/2025 அன்று சுக்கிரன் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதே வேளையில் இந்த மாதத்தின் கடைசி உங்களுக்கு கிரக மாற்றம் என்று பார்க்கும் பொழுது 25/8/2025 அன்று அயன சயன போகஸ்தானத்திலிருந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு மாறுறார். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை 4 கிரக மாற்றங்கள் இருக்கு. இந்த 4 கிரக மாற்றங்களால் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடக்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். எழுத்து காரியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வெற்றி பெறப்போகுது இந்த கால நேரத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தது எல்லாமே வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மையாக முடிய போகுது. இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்றதுக்கான காலமும் நேரமும் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் எப்படி இருப்பீங்கன்னா, இதுவரை வந்து வேறு மாதிரி இருந்துட்டு இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்பவே ஆர்வம் காட்ட போகிறீங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை சார்ந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாலினம், அதாவது பெண்கள்னால உங்களுக்கு இந்த கால நேரத்தில் செலவுகள் அதிகமாக உண்டாகிறதுக்கான காலம் நேரம் சொல்லலாம். அது ஒன்று உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக கூட இருக்கலாம். அதாவது பெண்களால் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமான செலவுகள் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு உண்மையாக பார்க்கப்படுற வேலையில். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சண்டைகள் இருந்துட்டு தான் இருக்கும். சண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே கோவக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கூட பழகி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறு சிறு சண்டைகள் வர்றதுக்கான காலமும் நேரமும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது. இப்படி சண்டைகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன் பொருள் பணம் இது முக்கியமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரத்து அதிகமாகும். இதுவரை இருந்ததை விட இந்த மாதத்தில் பொன் பொருள் நிலம் அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கமும் உங்ககிட்ட அதிகமாக வரப்போகுது இந்த கால நேரத்தில். அதே போல் எடுத்த காரியம், நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு ஓடி ஓடி போய் உதவி செஞ்சீங்களோ அதே போல் மற்றவர்களும் உங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வியாபாரம், நீங்கள் வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் என்னடா இந்த இதில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, இந்த வருட தொடக்கத்துலேருந்து நமக்கு என்ன பிரச்சனைகளாக வருது, நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்குறது புரியுது. அது எல்லாமே மாறப்போகுது. உங்கள் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் அதிகரிக்க போகுது. இதுவரை இல்லாத அளவுக்கு வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே மும்மரமாக ஈடுபட போகிறீங்க. அதனால் மும்மரமாக ஈடுபடுற காரணத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் கொடுத்த காலத்துக்கு முன்னாடியே முடிச்சிருவீங்க. கொடுத்த காலத்தில் கரெக்டாக முடித்தாவே நிறையா பாராட்டுகள் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் கொடுக்குற நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருவீங்க. அப்படி முடிக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்கள், பணி உயர்வு, அதே போல் பதவி உயர்வு, பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும்
வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சென்டிவ்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் செம்ம அதிகமாக இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அதே போல் வந்து தேவையில்லாம மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு. உங்கள் குடும்பத்தில் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி மட்டுமே உங்கள் குடும்பத்தில் இதுக்கு மேலே நீடிக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு சந்தோஷமான விஷயமா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருந்திருக்கும். நிறையா வேற்றுமைகள் கூட இருந்திருக்கும். ஆனால் அந்த வேற்றுமைகளுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலகிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கை துணையோடு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தோடையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நேரமும் காலமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து முன்னாடியெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்டிருக்க மாட்டாங்க, அப்படி இருந்திருப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் குழந்தைகளோட செயலால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமை அடைய போறீங்க அப்படிங்கிற காலமும் நேரமும் இதுல சிறப்பா இருக்காங்க. கால நேரத்தில் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட யாரெல்லாம் உதவின்னு தேடி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யற காலமும் நேரமும் வந்துருச்சு. அதே போல ஆண்களை போலவே உங்களுக்கும் சிறப்புகளும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான ஏற்றங்களை இந்த கால நேரத்தில் பெற போகிறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் வந்து இந்த கால நேரத்தில் நீங்கள் பகச்சிக்க வேண்டாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் சமாதானமாக அனுகூலமாக போகிறது ரொம்பவே நல்லது. அதே போல் குறிப்பாக உங்களை சார்ந்து இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் ஏற்றம் அடைய போகிறீங்க இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் உங்களால் வாய்ப்புகள் பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதனால் உங்கள் சூழ்நிலையும் மாறப்போகுது. அதே போல் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களோட படிப்பு விஷயத்துல இந்த கால நேரம் சூப்பரா இருக்கு. இருந்தாலும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நண்பர்கள் இல்லை சக மாணவர்களோட பழகும் போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம வந்து பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலையில உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் இப்போ உங்கள் ராசிக்கே வரப்போறதால சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு சிறப்பு. சூரிய நமஸ்காரங்களை நீங்கள் செய்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரப்போகுது. அதே போல் சூரிய நமஸ்காரம் மட்டும் இல்லாமல் நீங்கள் சிவனை வழிபடுறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிவனை பிரதோஷங்கள்லையும் அதே போல் வில்வ இலைகளை வைத்து வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்ததோட சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு மிக 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 சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 21, 22 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான தினங்களா பார்க்கப்படுற வேலையில நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13, 14 இந்த 2 நாட்களில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இதன் காரணமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள்ல இருந்து வர தாக்கத்தையும் வேகத்தையும் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நீங்க பொறுமையா செயல்படுறது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வர போகுது. அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் பரிகாரங்கள் கிரகநிலை மாற்றத்தை பத்தி பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். குறிப்பா முதல்ல பார்க்க போறது நம்ம மகம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாமுயற்சியோட விஸ்வரூப வெற்றி எடுக்க போறீங்க. உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கடின உழைப்பு மட்டும்தான் துணையாக இருக்க போது நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்றத்தை பெற போகிறீங்க. ஏற்றம் மட்டும் இல்லாமல் உங்களோட நம்பிக்கை நாணயம் எல்லாமே உயரப்போகுது. இதனால் நீங்கள் சிறப்பான ஏற்றங்களையும் அதே போல் வந்து இந்த சமுதாயத்தில் சிறப்பான அந்தஸ்தையும் பெறதுக்கான காலமும் நேரமும் சிறப்பாக உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா இத்தனை நாளாக இந்த பிரச்சனை வந்து போயிட்டே இருக்க முடியவே மாட்டேன் நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துகளாக உடஞ்சி கண் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறப்போகுது. இதனால் உங்களுக்கு சிறப்பான காலம் நேரமும் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் முழு கவனத்தோடு செய்யுங்க. அப்படி முழு கவனத்தோடு செய்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்றம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகத்துக்கும் இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பலனாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூரம். இந்த பூரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி தான் வந்து கிடைக்க போகுது. ஒவ்வொரு வெற்றிக்கு மேலே வெற்றியாக வந்துகிட்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவ போகுது. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கான காலமும் நேரமும் உங்களுக்கு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்து இருக்கு. அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது மட்டும் இல்லாமல் நாவடக்கும் வாயடக்கமும் கொஞ்சம் தேவை. அதே போல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் வெளியே ஊர் சுற்றுறத கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. அதனால் என்னங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்களால் ஃபுல்லாக முடியலனா கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறதுனால உங்களுக்கான வர பிரச்சனைகளின் வேகம் தாக்கம் குறைய போகுது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்போ வந்து தடைப்படும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய நமஸ்காரமும் அதே போல் சிவபெருமானை வணங்குறப்போ இந்த தாக்கம் எல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே வேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். எப்படி நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கோட கிரக நிலைகள் சூப்பராக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பணம் பொன் பொருள் வரவு வந்து இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சார்ந்த துறைகள் இல்லை துணை கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் அவசியம். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால எந்த காரியம் செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த காரியத்தில் முழு முயற்சியோடு செய்யுங்க. முழு முயற்சியோட செய்யறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பான ஏற்றங்களை அந்த முழு முயற்சியால் பெற போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு நல்ல விஷயமா இங்கு பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடதி 1 பாதம். உங்களுக்கு இந்த காலத்தில் எப்படி இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ உங்களுக்கான பலன்கள் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொருட்களை வந்து குறிப்பாக தொலைபேசி வாகனங்கள் இது மாதிரி பொருட்கள் மீது கவனத்தை கொஞ்சம் அதிகமாக வைங்க. ஏன்னா இந்த பொருட்கள் வந்து களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இதை கொஞ்சம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பொன் பொருள் வளம் அதாவது வரவு வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் செய்கிறீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள், அதே போல் நீங்கள் ஒரு தொழிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்க போகுது. அதே போல் வந்து ஏற்றம் முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் புகழும் பொருளும் அதே போல் அதற்கான விருதுகளும் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி நிறைய சிறப்புகள் இருக்க வேளையில் வந்து நீங்கள் வந்து ஒரு எழுத்து பணியிலையோ இல்லை எழுத்தாளர் சார்ந்தோ இல்லை கவிதை கட்டுரை எழுதுறவங்களாம் மாதிரி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணிகளை சீரும் சிறப்புமாக செய்ய போகிறீங்க. இதுவரை இருந்த சலிச்சு போன சூழ்நிலை கூட மாறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏற்றங்கள் சூப்பராக இந்த கால நேரத்தில் வரப்போகுது. அதே போல் இப்படி வந்து நிறைய ஏற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். இந்த அலைச்சல்னால பார்த்தீங்கன்னா மன சோர்வும் உடல் சோர்வும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இதே போல் 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள், மாத பலன்கள், வார பலன்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சொல்கிற இங்கே நன்மைகளாக எடுத்துக்கோங்க. அதே போல் சில தடைகள் தாமதங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விலகி இருக்கப்போ என்னாங்கன்னா உங்களுக்கு அதோட தாக்கம் வேகம் குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரியன் சிவன் வழிபாடு காரணமாக உங்களுக்கு ஏற்படும் தடைகள் தாமதங்களை நீங்கள் எளிதில் வென்றலாம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காணொலிக்கு நம்ம சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்தோட இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கிறோம். இதே போல் நமது சேனலை தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும்